guys, welcome back to my channel Winnie's Voice. இன்றைக்கி நம்ம வந்து குருவித்தலை பாவக்காய் ஃப்ரை தான் பார்க்க போகிறோம். அது எப்படி செய்கிறதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி என்னோடய சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் வந்து இந்த குருவித்தலை பாவக்காய்ங்கிறது வந்து என்னென்னா பாவக்காய் தாங்க, பட் அதுலேயே ரொம்ப ஒரு சின்ன சைஸான பாவக்காய் தான். இதில் தான் நம்ம இன்றைக்கி ஃப்ரை பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து இந்த மாதிரி நான் காமிக்கிற மாதிரி நாலாக கட் பண்ணிவிட்டு உள்ளே இருக்கிற இந்த சீட்ஸ் எல்லாம் எடுத்துக்கோங்க, இல்லைனா சாப்பிடும்போது கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸாக இருக்கும். இந்த மாதிரி எடுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், எல்லாமே எடுத்து வச்சுட்டேன். இப்போ இதுக்கு வந்து நெக்ஸ்ட் நம்ம வந்து மசாலா ரெடி பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு மிளகாத்தூள் ஆட் பண்ணியிருக்கேன், 2 ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். கார்ன்ஃப்ளவர் மாவு 2 ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். அப்புறம் அரிசி மாவு, அப்புறம் உப்பு, இதெல்லாம் நல்லா கலந்துக்கோங்க. கலந்ததுக்கப்புறம் நம்மளுக்கு வேணுங்கிற அளவு மட்டும் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. ஒட்டை ஆட் பண்ணிங்கன்னா ரொம்ப தண்ணியாக இருந்துச்சுன்னா அது பாவக்காயில் பிடிக்காது. இது மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிவிட்டு ஒரு பதத்துக்கு வந்ததுக்கப்புறம் அப்புறம் பாவக்காய் எடுத்து இது மாதிரி டிப் பண்ணி நல்லா கோட் பண்ணிக்கோங்க. மசாலா நல்லா கோட் ஆனால் தான் உங்களுக்கு அது ஃப்ரை ஆனால் அந்த கசப்புலேருந்து எதுவுமே தெரியாது, நல்லாயிருக்கும். கசப்பும் ரொம்ப கம்பேரபிளி கம்மியாக தான் இருக்கும். நல்லா இந்த மாதிரி கோட் பண்ணி வச்சதுக்கப்புறம் எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் அதை பொரித்து எடுத்துடலாம். நல்லா ஃப்ரை பண்ணுங்கள். பட் இது ரொம்ப உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க. குழந்தைங்களுக்கெல்லாம் நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கலாம். எப்படியும் ஒரு 10 to 15 மினிட்ஸாவது நல்லா சிம்மில் வச்சு நல்லா அதை ஃப்ரை பண்ணிக்கோங்க. அவ்வளோதாங்க, அப்போ தான் நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். அவ்வளோதாங்க, ரெடி ஆகிடுச்சு. இதில் இருக்க ஒரு ஹெல்த் பெனிஃபிட்ஸ் மாதிரி வேறு எதுலேயுமே இல்லைங்க. அவ்வளோ ஒரு ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் முதற்கொண்டு நிறையா இருக்குது ஹெல்த் பெனிஃபிட். எஸ்பெஷலி ஃபீட் பண்ணுற மாம்ஸ்க்கு வந்து இது ரொம்ப நல்லதுங்க. தாய்ப்பால் நல்லா சுரக்கும். அப்புறம் வயிற்றில் புண்ணு இருக்கிறது, அப்புறம் பூச்சி இந்த மாதிரிலாம் இருக்கிறதுனா அதெல்லாமே ரொம்ப சார்ட் அவுட் ஆகிடுங்க இதை சாப்பிட்டுட்டே வந்தாங்கன்னா. அண்ட் ஆல்சோ இதில் அண்ட் இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட் பார்த்திங்கன்னா இதில் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் அண்ட் வைட்டமின் சி, ஏ ரெண்டுமே இருக்கிறனால நம்ம ஸ்கின்னுக்கு ரொம்ப ரொம்ப ஒரு க்ளோ கொடுக்கக்கூடிய ஒரு வெஜிடபிள் தாங்க இது. ஸோ இதை மறக்காமல் எல்லாருமே சாப்பிடுங்க, குழந்தைங்களுக்கு கண்டிப்பாக கொடுங்க. ஸோ அவ்வளோதாங்க. இந்த மாதிரி மோர் வீடியோஸ்க்கு என்னோடய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் ஆல்சோ பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணால் தான் நான் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்